இணைந்து கற்போம். நம்ம சேனலுக்கு இப்போதான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் விலங்குலகம் உயிரிகளின் பல்வகைமை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயிருள்ளவைகளை முதலில் வகைப்படுத்தியவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ். லத்தீன் மொழியை பயன்படுத்தி ஓர் உயிரி அதன் பேரினம் சிற்றினம் ஆகியவற்றின் பெயர்களால் குறிப்பிடப்படும் முறையினை அளித்தவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ். அடிப்படை கொள்கைகள், முறைகள் மற்றும் விதிகளை உள்ளடக்கிய கருத்தியல் பிரிவு டேஸ் ஆகும். வகைப்பாட்டியல். உயிரிகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 2. பின்வருவனவற்றுள் குளத்தில் உள்ள பாசிகள் டேஸ் செல்லால் ஆனவை? 1. விலங்குகளின் பட்டியலில் உண்மையான திசு தொகுப்பை கொண்டிராதவை எவை? கடற்பஞ்சு. உண்மையான திசு தொகுப்பை பெற்றிடாத விலங்குகளின் தொகுதி துளையுடலிகள். ஜெல்லி மீன்கள் மற்றும் நட்சத்திர மீன்கள் இரண்டும் டேஸ் சமச்சீர் கொண்டவை? ஆர சமச்சீர். உடல் உறுப்புகள் அமைந்துள்ள முறையில் சமச்சீர் எத்தனை வகைப்படும்? 2. தவளை எந்த சமச்சீர் வகையைச் சார்ந்தது? இருபக்கச் சமச்சீர். புற அடுக்கு, அக அடுக்கு என்ற இரு கருப்படலங்களை கொண்ட உயிரிகள் ஈரடுக்கு உயிரிகள். உடற்குழியின் அடிப்படையில் விலங்குகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன? 3. கீழ்கண்டவற்றுள் உருளைப்புழுக்கள் எதற்கு எடுத்துக்காட்டாகும்? பொய்யான உடற்குழி கொண்டவை. விலங்குலகம் எத்தனை துணை உலகங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 2. தவறான இணையை தேர்ந்தெடு. டினோஃபோரா. கடல் நட்சத்திரம். முதுகு நாணற்றவையின் வகை இல்லாதது எது? முதுகு நாணிகள். சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரின் மூலமாக பரவும் எண்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா எனும் புரோட்டோசோவா எந்த நோயை தோற்றுவிக்கிறது? அமீபிக் சீதபேதி. பெண் அனாபிலஸ் கொசுக்களின் மூலமாக பிளாஸ்மோடியம் எனும் புரோட்டோசோவா எந்த நோயை தோற்றுவிக்கிறது? மலேரியா. கீழ்காண்பவைகளுள் பல செல்களை கொண்ட நீர்வாழ் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு எது? கடற்பஞ்சுகள். கடற்பஞ்சுகள் என்று அழைக்கப்படுவது எது? துளையுடலிகள். ஆஸ்டியா எனப்படும் துளைகளையும் ஆஸ்குலம் எனும் துளைகளையும் பெற்றுள்ள தொகுதி எது? துளையுடலிகள். துளையுடலிகளின் உடல் சட்டக அமைப்பு டேஸ் எனப்படும் நுண்முட்களை கொண்டுள்ளன? ஸ்பிக்யூல்ஸ். குழியுடலிகளின் உடல் சுற்றில் எத்தனை அடுக்குகள் உள்ளன? 2. சிலண்டிரேட்டா எனும் உயிரியின் உடல் சுவற்றில் அடுக்குகளுக்கிடையே டேஸ் எனும் அடர் கூழ்ம பொருள் உண்டு? மீசோகிலியா. கரங்களை இழந்தால் மீதமுள்ள கரங்களை பயன்படுத்தி ஆரச் சமச்சீர் நிலையில் உடலை சுற்றி அமைத்து கொள்ளும் உயிரி எது? நிலா ஜெல்லிமீன். உடலின் மேற்புறத்தில் கியூட்டிக்கிள் எனும் மெல்லிய உறை உள்ள உயிரி எது? நிமட்டோடா. இருபாலின இனப்பெருக்க உறுப்புகள் அமைந்துள்ள உயிரி எது? பிளாட்டிஹெல்மின்தஸ். பெரிதாக்கப்பட்ட ஸ்கோலக்ஸ் மற்றும் ஒட்டுறுப்பு உயிரி எது? டீனியா சோலியம். அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்ட்ஸ் என்பது உருளைப்புழுக்கள். அனலிடா எனும் உயிரி எந்த தொகுதியை சார்ந்தது? வலைத்தசைகள். அனலிடா என்ற வார்த்தை அன்னுலேசன்ஸ் என்ற டேஸ் மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது? கிரேக்கம். அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்ட்ஸ் உயிரி அமைந்துள்ள பகுதி எது? சிறுகுடல். இந்தியாவில் குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாளாக எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 10. உச்சேரிரியா பான்கிராப்டியினால் ஏற்படும் நோய் எது? யானைக்கால். அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்ட்ஸ் பெண் உயிரிகள் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சத்திற்கும் மேல் முட்டையிடுகின்றன? 2 லட்சம்.
மனிதனை டேஸ் கொசு கடிக்கும் பொழுது தோலுக்கடியில் உள்ள இரத்த குழாய்களில் இருந்து மைக்ரோபைலேரியாக்கள் கொசுக்களை அடைகின்றன. கியூலாக்ஸ் வளையங்கள் போன்று ஒன்றோடொன்று இணைந்து மெட்டாமெரிசம் என்ற அமைப்பை கொண்டது எது? வளைத்தசைப் புழுக்கள். கீழ்கண்டவற்றுள் வளைத்தசைப் புழுக்கள் தொகுதியில் அல்லாதது எது? நிலா ஜெல்லிமேன். அதிக எண்ணிக்கையிலான 9 லட்சம் சிற்றினங்களை கொண்ட மிகப்பெரிய தொகுதியாக விளங்குவது எது? கணுக்காலிகள். உண்மையான உடற்குழி கொண்ட உயிரி எது? அனலிடா. சீட்டாக்கள் எனும் நுண்ணிய நீட்சிகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் உயிரி எது? அனலிடா. கியூட்டிக்கிள் எனும் ஈரப்பசை மிக்க உறை காணப்படும் உயிரி எது? அனலிடா. கீழ்கண்டவற்றுள் கணுக்காலிகள் பற்றிய கூற்றில் தவறானதை காண்க. வளர்ச்சியின் போது கணுக்காலிகளின் புறச்சட்டகத்தின் அளவு மாறுபடுகிறது. உடற்குழி ஹீமோலிம்ப்ஸ் என்ற திரவத்தினால் இரத்தம் நிரப்பப்பட்டுள்ள உயிரி எது? ஆர்த்ரோபோடா. ஆக்சிஜனை நேரிடையாக மெல்லிய உடலின் மூலம் உறிஞ்சு கொள்ளும் உயிரி எது? சிறிய ஆர்த்ரோபோடா. நாம் அறிந்த உயிரினங்களில் ஒரு கண்ணை மட்டும் உடைய ஒரே உயிரினம் எது? கோபிபோடுகள். உலகம் முழுவதும் காணப்படும் பூரான்களில் எத்தனை சிற்றினங்கள் காணப்படுகின்றன? 2800. ஆர்த்ரோபோடு என்பதன் பொருள் என்ன? இணைப்பு கால்கள். மிகப்பெரிய பூரான்கள் எவ்வளவு நீளம் கொண்டவை? 30 சென்டிமீட்டர். பெரும்பாலான பூரான் வகைகள் எத்தனை இணைக்கால்கள் மட்டுமே பெற்றுள்ளன? 30. பல நிலவாழ் கணுக்காலிகள் டேஸ் எனும் நுண்மூச்சு குழல் மூலமாக சுவாசம் மேற்கொள்கின்றன. ட்ரக்கியா. மரவட்டையில் எத்தனை சிற்றினங்கள் காணப்படுகின்றன? 8000. பெரிய மரவட்டைகள் எத்தனை இணைக்கால்கள் வரை பெற்றுள்ளன? 750. கழிவு நீக்க உறுப்புகளாக மால்பீஜியன் குழல்களும் பச்சை சுரப்பிகளும் காணப்படும் உயிரி எது? ஆர்த்ரோபோடா. விலங்குலகத்தில் 2வது மிகப்பெரிய தொகுதி எது? மெல்லுடலிகள். மெல்லுடலிகளின் உடல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 3. நுரையீரல் மூலமாகவோ அல்லது செவில்கள் மூலமாகவோ சுவாசித்தலை மேற்கொள்ளும் சிற்றின தொகுதி எது? மெல்லுடலிகள். மனிதர்களுடன் தொடர் கொள்வது போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகு நான் அற்ற உயிரி எது? ஆக்டோபஸ். முதிர் உயிரிகள் ஆரச் சமச்சீர் கொண்டவைகளாகவும் இளம் உயிரிகள் லார்வாக்கள் இருபக்க சமச்சீர் கொண்டவைகளாகவும் உள்ள தொகுதி எது? முட்தோலிகள். நீர் இரத்த ஓட்ட மண்டலம் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எந்த தொகுதியின் சிறப்பு பண்பாகும்? முட்தோலிகள். இதோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.